இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவில் பிரக்னந்தாவுக்கும் தாய் டே வான் நுகியன் அப்படிங்கிற கிராண்ட் மாஸ்டர் நடந்த ஒரு ஆட்டத்தை பார்க்க போகிறோம். இந்த ஆட்டம் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னாக்கா பிராக் செஸ் ஃபெஸ்டிவலில் சுற்று 3லிருந்து நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ரீசெண்டாக ஒரு 10 to 15 டேஸ் என்னால் வந்து வீடியோ வந்து சரியாக போட முடியல. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா கிளப்பில் சில வேலைகள் நடந்துகிட்டு இருந்தது. அதனால் நான் வந்து தொடர்ச்சியாக ஷார்ட்ஸ் வீடியோஸ் நான் வந்து நிறையா போட்டிருந்தேன். நான் என்னுடைய புல்லட் கேமை நான் வந்து ஷார்ட்ஸாக வந்து கன்வெர்ட் பண்ணி போட்டிருந்தேன். இப்போ இனிமேல் இந்த வாரத்திலிருந்து ப்ராபப்ளி மிஸ் ஆகாமல் ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வரும். இப்போ இந்த கேமை பார்க்கலாம். ஸோ இந்த கேமில் வந்து பிறகு வந்து ஒயிட் பீஸ் வந்து ஹேண்டில் பண்ணுறாரு, நுகியன் வந்து பிளாக் பீஸ் வந்து ஹேண்டில் பண்ணுறாரு. வாங்க இந்த கேமை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா, தமிழ் செஸ் சேனல் நீங்கள் முறையாக பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதே நேரத்தில் நம்ம சேனல் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 5 வருஷத்துக்கு மேலே வீடியோ பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட 1600 வீடியோ வந்து நம்ம வந்து பண்ணியிருக்கோம். ஸோ மறக்காமல் இந்த சேனலை எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ கேமை பார்க்கலாம். இந்த கேமில் வந்து நான் சொன்னது மாதிரி பிறகு வந்து ஒயிட் பீஸ் வந்து ஹேண்டில் பண்ணுறாரு. கேம் வந்து D4 வந்து ஓப்பன் பண்ணுறாரு. அதுக்கு ரிப்ளை வந்து நைட் F6. ஸோ யூனிவர்சல் ரிப்ளை. ஸோ அதுக்கப்புறம் C4 அவர் என்ன பண்ணுறாரு, E6 வந்து விளையாடுறாரு. ஸோ ஜென்ரலாக வந்து ஒரு நிம்சோ இண்டியன் இன்வைட் இது. இங்கே பிறகு வந்து ஓகே நிம்சோ இண்டியன் விளையாடலாம் அப்படின்னு சொல்லி நைட் C3 வந்து போடுறாரு. நைட் C3 போட்டதுக்கப்புறம் பிஷப் B4. கிட்டத்தட்ட 8 மெயின் லைன் ஆர் ஒரு 5 மெயின் லைன் ஒரு 3 சைட் லைன் இருக்குது. ஆனால் அவர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக விளையாடக்கூடிய ரொமினேஷன் வேரியேஷனை சூஸ் பண்ணுறாரு G3. இது வந்து ஒரு டிப்பிக்கலாக வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு என்ன சொல்கிறது, நம்ம வந்து ஒரு கேட்லன் செட்டப் மாதிரி ட்ரை பண்ணுறோம். நிம்சோ இண்டியனில் ஒரு கேட்லன். ஸோ அந்த மாதிரி கலந்து விளையாடுறதுக்கு முயற்சி பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். ஸோ சென்டர் கண்ட்ரோல் பிடிக்க பார்க்குறாரு. ஏன்னா நிம்சோவில் இந்த பிஷப் கொடுத்ததுக்கப்புறம் திரும்ப லைட் ஸ்கொயர்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பிஷப்பை ஃபென்ஸ் அவுட் பண்ணுவாங்க. அதை இவர் இப்போவே வந்து தடுக்கிற மாதிரி விளையாடுற ரொம்ப ஸ்மால் கேம் ஆர் மினியேச்சர் கேம், பட் ரொம்ப சூப்பரான கேம் இது ஆக்சுவலாக. ஸோ கேன்சல் பண்ணிடுறாரு நுகியன். அதுக்கப்புறம் பிஷப்பை G2ல போடுறாரு பிறகு. அதுக்கப்புறம் பான் டு D5, தென் நைட் டு F3. ஸோ நைட்டை வந்து டெவலப் பண்ணுறாரு. D takes C4, அதுக்கப்புறம் கேன்சல் பண்ணிடுறாரு. ஸோ கேன்சல் பண்ணதுக்கப்புறம் நைட் C6 டெவலப் பண்ணுறாரு. அங்கே ஏன்னா பிஷப்பை வந்து பார்த்திங்கன்னா பிளாக் பண்ணலாம், பட் நைட் C6 போகிறேன். ஏன்னா C-பான் வந்து இன்னும் டெவலப் ஆகலை, தான் சொல்ல வரேன். அதுக்கப்புறம் A3. இப்போ ஃபைனலாக வந்து பிஷப் ஒரு கொஷின் மார்க் போடுறாரு. அண்ட் இந்த பொசிஷனில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான மூவ் வந்து கம்ப்யூட்டர் ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய மூவ் வந்து நைட் டு E5. ஒரு பான் சாக்ரிஃபைஸ். ஆக்சுவலாக இந்த பான் சாக்ரிஃபைஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெட்டர் தான் இது. எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் குயின் இன்ட்டு D4 அடிச்சிங்க அப்படின்னா நைட் இன்ட்டு C6 விளையாடலாம். இந்த மாதிரி ஒரு இம்பேலன்ஸ்டான ஒரு பொசிஷன் வந்து நமக்கு கிடைக்கும். இந்த இடத்துல பிஷப் இன்ட்டு C3 ஆட முடியாது. அதுக்கு போல் அவங்க B இன்ட்டு C6 விளையாடணும். அந்த டெம்பரரியாக கொடுத்த பானை வந்து அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி ஒரு இம்பேலன்ஸ்டான பொசிஷனில் எடுக்கலாம். 2 பேருக்குமே பிஷப் பேர் இருக்குது, பட் பிளாக்குக்கு நிறையா வீக்னஸ் இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வேரியேஷன். பட் கேமில் A3க்கு அப்புறம் பிஷப் பின்னாடி போயிடுது. பின்ன அதுக்கப்புறம் பான் டு E4. ஸோ ஜென்ரலாக இந்த நைட் C6 வந்ததுக்கான ஐடியா என்ன அப்படின்னா, அந்த C4 பான் இருக்கிற அந்த நேரத்தில் அந்த நைட்டை ரீரோட் பண்ணி B3க்கு வந்து கொண்டு வர்றது தான். பட் அவருக்கு தேவை சென்டர். அதனால தான் இந்த மாதிரி விளையாடுறாரு பிறகு. ஸோ ஃபஸ்ட்டு அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா சென்டரை வந்து பார்த்திங்கன்னா உடைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. ஜஸ்ட்டு கிராப் பண்ணுறாரு சென்டரை. ருக் டு B8. அதே போல் முறையாக நான் வந்து இந்த கேமராலாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த செட்டப்பில் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ உங்கள் ஃபீட்பேக் வந்து ரொம்ப அவசியம். ஸோ ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குது, வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்குது, எல்லாத்தையும் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். ஸோ ஏதாவது சேஞ்சஸ் வேணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து என்னுடைய செட்டப்பை மாற்றத்துக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ ருக் B8க்கு அப்புறம் பிஷப் F4 டெவலப் பண்ணுறாரு. பின்னதுக்கப்புறம் பான் டு B5. ஸோ இப்போ நுகியன் வந்து அந்த பானை வந்து எக்ஸ்ட்ரா பானை வந்து எடுத்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாரு. நம்ம பார்த்து நைட் E5 வந்து அந்த பானை விட்டு கொடுக்காம அதை உடனே ரெக்கவர் பண்ணுறது. பட் பிறகு இதை கம்ப்ளீட்டாக கேம்பிட் பண்ணி விளையாடுறாரு. சென்டரை பிடிச்சிருக்காரு. இப்போ நுகியன் என்ன சொல்கிறாரு, ஓகேங்க நீங்கள் வந்து அந்த சென்டரை பிடிச்சிக்கோங்க, நான் வந்து என்னோடய எக்ஸ்ட்ரா பானை வச்சுக்கிறேன், உங்கள்கிட்ட என்ன இருக்குன்றதை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி பண்ணுறாரு. பான் டு B5. ஸோ ருக் E1, A6 கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்ட்ரக்சரை வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது கன்சாலிடேட் பண்ணிட்டாரு. ஸோ இதுக்கப்புறம் எந்த ஒரு பெரிய இஷ்யூ இருக்குமான்னு தெரியல பிளாக்கு குயின் சைடில். ஸோ பிறகோட ஐடியா என்னன்றதை பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு சென்டரில் வந்து பிரேக் பண்ணுறாரு D5. ஸோ இந்த இடத்துல வந்து அவர் ரியாக்ட் பண்ணாமல் நைட்டை வந்து A5 கொண்டு போய்ட்டு நைட்டை B3 ப்ரிப்பேர் பண்ணுறாரு. குயின் C2 டெவலப் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் நைட் H5. ஸோ நைட் H5க்கு அப்புறம் பிஷப் வந்து சேஸ் பண்ணுறாரு. பிஷப் E3 ட்ராப் ஆகிடுது. இந்த பொசிஷனில் பிறகு தன்னோட D5 மூவ் வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டான மூவ். ஏன்னா ரூக் D1 ப்ரிப்பேர் பண்ணுறாரு, சென்டரில் ஸ்பேஸ் கெயின் பண்ணுறாரு, எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான மூவ். அதே நேரத்தில் பிளாக் பிளேயர் நுகியன் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த பொசிஷனை பொறுத்த வரைக்கும்
அவர் வந்து கொஞ்சம் ப்ரீமெச்சூர்டாக ஒரு மூவ் வந்து பண்ணுவார். என்ன அப்படின்னா பான் டு F5. இந்த பான் டு F5 வந்து பார்த்திங்கன்னா ஏன் ப்ரீமெச்சூர்ட் அப்படின்றது கேம் ப்ரோக்ரஸ் ஆக உங்களுக்கே அது புரியும், ஏன் அது வந்து தப்பான மூவ் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இப்போது இந்த இடத்துல இப்போ என்ன மூவ் ஆடிருக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒழுங்காக இந்த நைட்டை திரும்ப பின்னாடி கொண்டு போயிருக்கலாம். நைட் F6 பின்ன அதுக்கப்புறம் E5 வந்தாலோ நைட் எக்ஸ் D5 இருக்குது. அதில் E5ம் ப்ரீமெச்சூர் தான். அதில் ப்ரகோட பிளான் படி ரூக் A D1 வந்து கண்டினியூ பண்ணுவாங்க. ஈக்குவலான ஒரு கேம். சரி, F5ல என்ன பிரச்சனை அப்படின்னா E6 வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பேக்வேர்ட் பண்ண ஆகுது. ஸோ D into E6 அலோவ் பண்ணுறாரு டெம்பரரியாக. தென் அதுக்கப்புறம் பான் டு F4. இதுதான் வந்து நுகியனோட ஐடியா. ஜஸ்ட்டு கிங் சைடில் நான் ஸ்ட்ரக்சரை உடச்சிட்டு நான் வந்து உன்னை கிங் சைடில் அட்டாக் பண்ண போகிறேன் அப்படின்றாரு. சரி அப்படியான்னு சொல்லிட்டு அவரும் அந்த வேரியேஷனுக்குள்ளே போகிறார். ரூக் A D1. ஸோ கவுண்டர் அட்டாக் ஃபஸ்ட்டு. அப்போ இந்த பொசிஷனில் வந்து F into E4 வந்து அடித்தோம் அப்படின்னா ரூக் A D1 விளையாடலாம். அப்படி இல்லை நைட் into E4, பிஷப் into E6 அண்ட் தென் ரூக் A D1. ஸோ ஆலினால் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் இஸ் கம்ப்ளீட்லி வின்னிங் திஸ் பொசிஷன். பட் கேமில் F4 கொஞ்சம் இம்பேலன்ஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாரு, கிங் சைட் வீக் பண்ணுறதுக்கு. ஸோ குயினுமே வந்து பார்த்திங்கன்னா இது ஓரளவுக்கு டைம் கெயின் பண்ணாலும் குயினால் வந்து G6 ஸ்கொயர் வந்து போக முடியும். அப்படி போனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த குயின் வந்து ஈஸியாக கிங் சைடில் அட்டாக் பண்ணும். ஸோ அதுதான் இந்த அவர் பிளான் பண்ணுறாரு பிளாக். ஸோ நைட் டேக்ஸ் F4க்கு அப்புறம் பிஷப் into F4, ரூக் into F4. அதுக்கப்புறம் அவர் மிஸ் பண்ண மூவ் என்ன அப்படின்னா இந்த நைட் டு D5 தான் மிஸ் பண்ணிட்டார். இது ஏன் மிஸ் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா நைட் வந்து C7லேயே டேக் பண்ண முடியும். ப்ளஸ் சென்டரில் இருக்கக்கூடிய அந்த பான் வந்து நைட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இரிட்டேட் பண்ணக்கூடிய ஒரு நைட்டு. அது மட்டும் இல்லாமல் இந்த நைட் இங்கே அன்டிஃபெண்டாக இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய டாக்டிக்கல் மோட்டிவ்ஸ் நிறையா வந்து இங்கே க்ரியேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஸோ அந்த காரணத்தினால நைட் டு D5 வந்து பார்த்திங்கன்னா எக்ஸலண்ட்டான மூவ். ரூக் G4 போனதுக்கப்புறம் நைட் எக்ஸ் E7 செக் கொடுக்குறாரு. இந்த இடத்துல ஒரு ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, என்னங்க அது இவ்வளோ தூரம் போயிட்டு E7ல் ஒரு பாசிவாக இருக்கக்கூடிய பிஷப்பை வெட்டுறாரே அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணும். சரி ஓகே, அதுக்கு பதில் நம்ம நைட் into C7 அடித்தா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தா குயினுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆக்டிவேட் பண்ணுற ஒரு வாய்ப்பு கொடுத்துருவோம். நைட்டை நீங்கள் D5 கொண்டு வந்ததுக்கப்புறம் பிளாக் பெரிய பிரச்சனை எதுவுமே மாட்டார். ஸோ அந்த விதத்தில் பார்க்கும்போது அந்த பானை கிராப் பண்ணுறதுக்கு பதில் பிஷப்பை வந்து வெட்டுறாரு அவர். ஏன்னா பிஷப் பேர் வச்சுருக்காரு, பொசிஷன் வந்து ஓப்பன் ஆக பார்க்குது. ஸோ ஸ்ட்ராட்டஜிக்கான ஒரு எக்ஸ்சேஞ்ச் தான் இது. நைட் into E7 செக் அடித்ததுக்கப்புறம் குயின் into E7 கொஞ்சம் குயினை வந்து பார்த்திங்கன்னா மிஸ்பிளேஸ் பண்ண வைக்கிறாரு. பின்ன அதுக்கப்புறம் குயின் to D2. குயின் to D2க்கு அப்புறம் பிஷப் to B7. என்னங்க குயின் வந்து நைட் அட்டாக் பண்ணிட்டு என்னங்க பண்ணிட்டுருக்காரு அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணும். ஸோ ஆக்சுவலாக இந்த பொசிஷனில் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா நைட் E5 விளையாடுறாரு. பிறகு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆக்சுவலாக நீங்கள் இதை டேரெக்டாகவே வெட்டலாம், இதில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. பிஷப் into E4 வரும், ரூக் E3 போடலாம். இங்கே சில டாக்டிக்கல் ஐடியாஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ரூக் E3 போட்டு F3ல இருக்கக்கூடிய நைட்டை வந்து பாதுகாப்பு கொடுக்குறோம் நம்ம. ஸோ ரூக் B6 அங்கே ப்ரெஷரை பில்டப் பண்ணுறாரு. தென் ரூக் to D7. இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வின்னிங் வேரியேஷன் தான். ஸோ கோயிங் பேக் இங்கே நைட் E5 வந்து விளையாடுறாரு. ஏன்னா இப்போது இந்த நைட் E5 வந்து பார்த்திங்கனாக்கா ஜஸ்ட் ரூக் அட்டாக் பண்ணுது. இந்த ரூக் அட்டாக் பண்ணுறதால ரூக் மூவ் பண்ணியே ஆகணும். அப்போ எனி டைம் வந்து A5ல இருக்கக்கூடிய நைட் நம்ம வெட்டிக்கலாம் அப்படின்றது தான் அவருடைய நோக்கமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரூக் G5 போகிறாரு. அதுக்கப்புறம் பான் டு F4. ஸோ இப்போ இந்த ரூக் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எங்கே மூவ் பண்ணாலும் சரி, எக்ஸாம்பிள் நீங்கள் ரூக் H5ல போட்டிங்க அப்படின்னு சொன்னால் தென் குயின் டேக்ஸ் A5 வரப்போகுது. ஸோ இதுதான் வந்து சரியான நேரம் அவர் வந்து இதிலேருந்து தப்பிக்கிறதுக்கு. அதனால் ரூக்கை வந்து கொடுத்துட்றாரு. கொடுத்ததுக்கப்புறம் நைட்டை சேவ் பண்ணிக்கிறாரு. இதை தான் நீங்கள் தம்ப்நெயிலில் பார்த்துருப்பீங்க, ஒரு ட்ரிபிள் பான் ஸ்ட்ரக்சர். இந்த ட்ரிபிள் பான் ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாக நம்ம சொல்கிற மாதிரி இது வந்து ஒரு பெரிய வீக்னஸ். பட் இந்த கேமில் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வின்னிங் பொசிஷன். ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் எப்படி பிறகு இதை கன்வெர்ட் பண்ணுறாரு பாருங்கள். நெக்ஸ்ட்டு இப்போ வந்து 24th மூவ் பார்த்துட்ருக்கோம். டைமுமே உங்களால் வந்து நல்லா பார்க்க முடியும். இன்னும் டைம் கண்ட்ரோல் ரீச் பண்ணல. பட் நுகியன் வந்து பயங்கர டைம் ப்ரெஷரில் இருக்கிறாரு. 52 seconds தான் வச்சுருக்காரு. ஸோ குயின் D7, ரூக் E8, அதுக்கப்புறம் குயின் ட்ரேட் நடக்குது. தென் ரூக் to D7 வைக்கிறாரு. ரூக் டெக்ஸ் E6 நடக்குது. தென் ரூக் டெக்ஸ் C7. ஸோ பிஷப் அண்டர் அட்டாக். நைட் A5 போய்ட்டு அதுக்கு பாதுகாப்பு கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் அடுத்த ரூக்கை கேமுக்குள்ளே கொண்டு வராரு. பட் பிஷப் C6 வச்சதுக்கப்புறம் இந்த பொசிஷனில் ஐ திங்க் டைம் கிளாக் ஃபாலோ இருக்க வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கேம் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ 29th மூவ்லேயே வந்து பார்த்திங்கன்னா எதோ ரிசைன் பண்ணாரா அப்படிங்கிறது தெரியல. உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். பட் இந்த பொசிஷனில் வந்து பார்த்திங்கன்னா கேம் வந்து ஃபர்தராக போகலை. ஸோ பிரக் வந்து வின் பண்ணிட்டார். இது ஏன் வந்து சப்போஸ் கேமை வந்து கண்டினியூ பண்ணியிருந்தாலும் என்ன மாதிரியான ரிசல்ட்ஸ் இருந்திருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம் அப்படின்னா ரூக் D8 செக் வைக்கலாம். நீங்கள் ரூக்கால் வச்சு பிளாக் பண்ணுவீங்க. பிளாக் பண்ணும்போது நம்ம ட்ரேட் பண்ணலாம். ட்ரேட் பண்ணதுக்கப்புறம் நம்ம இந்த எஸ்கேப் ஸ்கொயரை க்ரியேட் பண்ணுறதுக்கு கிங் F7 வந்து லேட்டராக வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். பட் அதை நம்ம வந்து பான் மூலயமா தடுத்துடுறோம். தடுத்ததுக்கப்புறம் கிங் F8க்கு அப்புறம் பான் to E5. ஸோ E5 போட்டு ஃப்யூச்சரில் ஐடியா என்ன அப்படின்னா ரூக் C8 போட்டுட்டு பிஷப்பை வந்து நம்ம இங்கே கொண்டு வந்து அட்டாக் பண்ணலாம். பட் இங்கே நைட் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு அந்த நைட்டையும் எதாவது பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நைட் B3,
ஸோ ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேபி நைட் B3 கொஞ்சம் லாஜிக்கலாக இல்லாத மாதிரி தெரியும். நீங்கள் அதை தவிர்த்து வேறு ஏதாவது ட்ரை பண்ணலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த பிஷப் வந்து அவர் எஸ்கேப் பண்ணணும். ஸோ பிஷப்பை மூவ் பண்ணணும், இல்லை பானை வந்து எஸ்கேப் ஸ்கொயர் க்ரியேட் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம பிஷப் டு D5 போடலாம். ஸோ ஜஸ்ட் இங்கே டிஸ்கவரி கொடுக்க பார்க்குறோம். ஸோ கிங்குக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய எஸ்கேப் ஸ்கொயர்ஸ் இருக்காது. அதுக்கப்புறம் நம்ம பேக் ரேங்க் போய்ட்டு அதுக்கப்புறம் ப்ரொமோட் பண்ணி இந்த பிஷப்பை வின் பண்ணலாம். ஸோ எப்படி பார்த்தாலும் இந்த கேமை வந்து ஈஸியாக கன்வெர்ட் பண்ணிவிடுவார். ஸோ இதன் மூலிமா சுற்று 3ல் நுகியனை வந்து பார்த்திங்கன்னா பீட் பண்ணிட்டார் பிரக்ஞானந்தா. ஸோ இப்போ நம்ம குயிக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஆஸ் யூஷுவல் நம்ம ரிசல்ட்ஸ் பேஜை வந்து செக் பண்ணிடலாம். இப்போ நிறைய ரவுண்ட்ஸ் ஆக்சுவலாக முடிஞ்சிருக்கு. எக்ஸாக்டாக எனக்கு தெரியல. இப்போ நம்ம வந்து ரிசல்ட்ஸ் பேஜை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ ஸோ இதுதான் வந்து ரிசல்ட்ஸ் பேஜ். நான் ஜஸ்ட் ப்ரக்கோட ரிசல்ட்ஸ் மட்டும் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ ப்ரக் வந்து பார்த்திங்கன்னா 4.5 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காரு. 7 ரவுண்ட்ஸோட முடிவில் 7 சுற்றுக்கு அப்புறம் 4.5 புள்ளிகள் எடுத்திருக்கிறாரு. அதில் 2 வின்னு, மீதி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ட்ரா பண்ணியிருக்கிறாரு. அண்ட் இங்கே நோட்டபிளான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அரவிந்த் சிதம்பரம். ஸோ சென்னை கிராண்ட் மாஸ்டர்ஸில் அவர் பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணி வின் பண்ணியிருந்தார். அதை தொடர்ந்து இங்கே ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்ருக்காரு. அவர் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய ரிசல்ட்டை பாருங்கள், வின்சன் கெய்மரை பீட் பண்ணியிருக்காரு, அனிஷ் கிரியை பீட் பண்ணியிருக்காரு, வேஇ பீட் பண்ணியிருக்காரு. ஸோ 3 வின்னு, மீதி எல்லாமே ட்ரா. ஸோ 5 பாயிண்ட்ஸ் லீடிங்கில் போயிட்டுருக்காரு. ஸோ இன்னும் ஒரே ஒரு 2 சுற்று தான் பெண்டிங் இருக்குது. மோஸ்ட் லைக்லி வந்து பார்த்திங்கன்னா அரவிந்த் சிதம்பரம் வந்து இந்த டோர்னமெண்ட்டை வின் பண்ண வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஸோ உங்களுடைய ஐடியா என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். அண்ட் இங்கே பார்த்திங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம், ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாண்டிங்ஸு. இதில் யார் வந்து டாப்பில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆப்வியஸ்லி அரவிந்தும் பிரகும் இருக்கிறாங்க. அது தொடர்ந்து வின்சென்ட் கெய்மர், வேஇ, சாம் ஷாங்க்லன், எடிஸ் குரில், லேயிம், லீம் லேம், ஸோ டேவிட் நவாரா, அனிஷ் கிரி, அதுக்கப்புறம் தாய் டே வான் நுகியான். ஸோ இவர் கடைசியில் இருக்கிறாரு. பட் டாப்பில் இருக்கக்கூடிய 4 பிளேயர்ஸ்க்கு வாய்ப்பு இருக்குது. பட் 3.5க்கும் பெரிய கேப் இருக்குது. 2 கேம்ஸில் பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். பட் அரவிந்த் சிதம்பரத்துக்கு இல்லை பிரகுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதே போல் இந்த பிரகும் அரவிந்தும் ஏற்கனவே விளையாடிட்டாங்க அப்படிங்கிற நோக்கத்தில் பார்க்கும்போது அவங்களுக்கு வரக்கூடிய பேரிங்ஸ் வந்து இனிமேல் வராது. ஸோ அவங்க இடையில வந்து போட்டி வராது. ஸோ அப்படி பார்க்கும்போது அவங்க மற்றவங்களோட நல்லா வந்து ஃபைட் பண்ண வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அந்த கேம் வந்து ட்ராவில் முடிஞ்சிருக்கு. ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ எப்படி இருக்குன்னு எனக்கே தெரியல. இந்த ஒரு புது செட்டப்பில் ரெக்கார்ட் பண்ணும்போது கொஞ்சம் ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட்டாக பேசிகிட்டு இருக்க மாதிரி இருந்தது. ஆஸ் யூஷுவல் பேசுகிறேன்னா எப்படி தெரில எனக்கு. ஜஸ்ட் உங்களோட ஐடியாஸை வந்து கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் தமிழ் செஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது என்னென்னா, இப்போது என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா, இது உங்கள் ஞானத்திற்கான பாதை அப்படின்னு சொல்ல வந்தேன். ஏன்னா நம்ம தமிழ் புக் கிளப் அப்படிங்கிற ஒரு சேனல் வந்து நான் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதோட என்ன சொல்கிறது, ஒரு டேக்லைன் வந்து பார்த்திங்கனாக்கா பாத் டு விஸ்டம். அதை தமிழில் ஞானத்திற்கான பாதை அப்படின்னு சொல்லுவோம். அதில் நிறைய வீடியோ போட்டு இது உங்கள் ஞானத்திற்கான பாதை அப்படின்னு சொல்ல வந்தேன். ஸோ தமிழ் செஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தமிழில் செஸ் வீடியோஸ் ப்ளஸ் வேர்ல்டு லெவலில் நடக்கக்கூடிய டோர்னமெண்ட்ஸோட அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.